ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த ஒரு அழகான ஒரு ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ இதில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இதில் ஃபுல்லாக கட்ச் ஒர்க்கில் புட்டாஸ் பண்ணியிருக்கிறேங்க. அது பார்ப்போம். இங்கே பாருங்கள், சாரியில் பார்டரில் வந்து இந்த மாதிரி கட்ச் ஒர்க் புட்டாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபுல்லாக உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன், எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த மோட்டிஃபோட ஃபுல் டியூட்டோரியலும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த சாரீ ஃபுல்லாக விரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், உள்ளே வந்து இது ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவ்ஸ் ரெண்டும் இங்கே ஒரு சின்ன சின்ன புட்டா வந்து ஸ்லீவுக்காக கொடுத்துருக்கேன். அது போக உள்ள இந்த மாதிரி சாரியோட இது வந்து பேக் நெக்குக்கு ஒரு புட்டா வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டும் ஸ்லீவ்க்கு, ஸ்லீவில் 2 புட்டா, இது பேக் நெக்கில் ஒரு புட்டா வர மாதிரி. ஸோ இப்போ இது வந்து பாடி போர்ஷன். ஸோ பாடியில் வந்து நான் கீழே ஒரு ஹாஃப் சாரியிலேருந்து புட்டாஸ், கீழே வந்து சின்ன சின்ன புட்டாஸ் கட்ச் ஒர்க்கோட சிங்கிள் புட்டா. இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு டிசைன் ஷீட் கொடுக்குறேன், அதோட மேக்கிங் வீடியோவும் நான் கொடுக்குறேன். இப்போ சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே அழகாக புட்டாஸ் வரும். ஆல் ஓவர் சாரியில் புட்டாஸ் வரும். இந்த சாரியோட 3.5 மீட்டர் அளவுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து உள்தளவுலேருந்து 3.5 மீட்டர் அளவுக்கு நான் இந்த மாதிரி ஹாஃப் சாரிக்கு புட்டாவும் சின்ன சின்ன புட்டாவும் கீழே வந்து இந்த மாதிரி பெரிய புட்டாவும் கொடுத்துருக்குறேன். ஸோ சாரீ மெஷர்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ 3.5 மீட்டருக்கு நான் இந்த மாதிரி ஹாஃப் சாரீ புட்டாவும், ஹாஃப் சாரீக்கு இந்த சின்ன சின்ன புட்டாஸும் பெரிய புட்டாவும் கொடுத்துருக்கேன். அப்புறம் அதுலேருந்து ஃபுல் சாரீக்கு இந்த மாதிரி 3.5 விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல் சாரியில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் உள்ளேயும், இந்த பெரிய புட்டா மேலேயும் வரும், இந்த போர்ஷன்லேயும் வரும், கீழேயும் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக அழகாக இருக்குது பாருங்களேன். பல்லுலையும் பாருங்கள் ஆல் ஓவர் புட்டாஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஃபுல்லாக 3 சைட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நான் இதை வந்து ப்ளீட்ஸ் எடுத்தும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தாங்க நம்ம ஃபுல் சாரியில் பண்ணுறது. புட்டாஸ் பண்ணி சின்ன சின்ன புட்டாஸ் பாடியிலையும் கரை பகுதியில் பெரிய புட்டா வர மாதிரி ஃபுல்லாக கட்ச் ஒர்க்கில் இது பண்ணியிருக்கிறேன், வித் ஹெரிங் போன் அண்ட் ஸ்டெம் ஸ்டிச். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த சாரியும் நல்ல ரிச்சாக இருக்கும், நல்ல ஹேண்ட்லூம், ஃபைன் ஹேண்ட்லூம். இதோட துணி நல்லா திக்காக அழகாக ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி உள்ள துணி. மெர்சடைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி நல்ல ரிச்சான கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணும்போது இந்த சாரியோட லுக்கே நல்லா எலிவேட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு பிளெயின் சாரியும் காமிக்கிறேன், அதை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ நான் உங்களுக்கு இதோட டுட்டோரியல் வீடியோ காமிச்சிட்டு இதை நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ஒரு சாரியில் எப்படி பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும். இது நார்மலாக நம்ம எப்போதும் பண்ணுற சிம்பிள் ஒரு சின்ன மோட்டிவ், கட்ச் ஒர்க்கோட சின்ன மோட்டிவ், அதை வந்து அந்த மோட்டிஃபோட ஒரு டிசைன். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம 8 மோட்டிவ்ஸ் பண்ணிவிட்டு இடையில வந்து நம்ம பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் இது கொடுக்கும்போது பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு டிசைன் கிடச்சிருது. ஸோ நம்ம ஈஸியாகவும் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அழகாகவும் இருக்கும். இது கட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப நல்ல ரிச் லுக் கிடைக்கும். ஏன்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக வீவ் பண்ணியிருப்போம். வெளியில் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு த்ரெட் தெரியவே தெரியாது. ஃபுல் வீவிங் இந்த பக்கம்தான், நல்ல பக்கம்தான் இருக்கும். பேக் சைடு வந்து உங்களுக்கு ரொம்ப த்ரெட் தெரியாது. ஸோ பாருங்கள் எங்கேயுமே உங்களுக்கு அது வந்து தெரியாது. ப்ரஷ் பண்ணலாம், எதுனாலும் நீங்கள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியலை பொறுத்து, இந்த மெட்டீரியல் ட்ரை வாஷ் தான் தேவைப்படும்னா ட்ரை வாஷ் பண்ணலாம்.
நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது. அதுங்க நான் ஆங்கர் த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் சாரி ப்ளீட்ஸ் வச்சும் காமிக்கிறேன். இதுதான் அந்த ஹேண்ட்லூம் சாரீங்க. ரொம்ப ஃபைன் காட்டன் மெர்சடைஸ்ட் ஹேண்ட்லூம் சாரீ. ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி ப்ரௌன் கலர். மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதோட டிசைன் ஷீட் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளெயின் சாரியில் நான் இந்த டிசைன் வந்து வரைஞ்சிருக்கிறேன். கீழே ஃபுல்லாக பெரிய புட்டா, அப்புறம் உள்ளே ஃபுல்லாக சின்ன சின்ன புட்டா நான் அது வந்து வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இது வந்து விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது பல்லு போர்ஷன். பல்லுவில் வந்து 3 சைட்ஸ் ஃபுல்லாகவே வரும். உங்களுக்கு ஈக்குவல் கேப் விட்டு இந்த மாதிரி அந்த பெரிய புட்டா வந்து ஒன்று ஒன்றும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து டிசைன் பின் பண்ணி சப்பாய் மெத்தடில் பிரிண்ட் பண்ண சாரீ இது. இந்த டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஈக்குவல் கேப் விட்டு நான் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இதோட ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டு இது பண்ணியிருக்கிறேன். முந்திக்கிட்ட வரும்போது கொஞ்சம் இன்னும் கிட்ட கிட்ட பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சப்பாய் மெத்தடில் பண்ண முடியாதவங்க ஒயிட் கார்பன் வச்சும் இந்த மாதிரி டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனோட மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்குறேன். 7 சென்டிமீட்டர் அளவுக்கு இது நான் வரைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு கட்டம் அந்த கட்ச் ஒர்க்கோட சின்ன சின்ன கட்டம் வந்து 5 mm அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கிறேன். இது எப்படி அந்த சின்ன கட்டம் வரையணும், அது எப்படி செய்யணுங்கிறதுக்கு டீட்டெயில் டுட்டோரியல் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அதுதான். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுமாரியே ட்ரை பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து 38 பெரிய புட்டாவும் 55 சின்ன புட்டாவும் நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த டிசைனை வந்து எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இந்த பாயிண்டில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சின்ன ஸ்ட்ரிச் வெர்டிக்கலாக இப்படி ஒரு சின்ன ஸ்ட்ரிச் போடுறேன். அந்த நூல் வந்து எந்த டைரெக்ஷனில் வருதோ அப்படியே நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு போகணும். பாருங்க, ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த சின்ன ஸ்கொயரோட ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சின்ன ஸ்ட்ரிச் வெர்டிக்கலாக போடுறேன். போட்டுட்டு இப்போ ஒரு சின்ன கட்டம் முடிய போகுது. அப்போ அந்த நூலை கீழே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அங்கேயும் அந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு கார்னர்லேயும் சின்ன ஸ்ட்ரிச் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறேன். அப்புறம் அந்த கட்டம் முடியும் போது பாருங்கள், 3 பக்கம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட்டம் முடியும் போது கீழே நீடில் விட்டு அடுத்த கட்டம் போகணும். இது மாதிரி இந்த 4 பக்கமும் பண்ணணும். இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். 2 மெத்தடுமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கட்டம் முடிச்சுட்டு அடுத்தது இப்போ இது 4th ஒன் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இந்தமாரி இந்த கட்டம் முடிய போகுது. ஸோ அதனால் இது நூலுக்கு கீழே விட்டு இதுமாரி வெர்டிக்கலாக ஒரு லைன் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். ஸோ இப்போ இது பக்கத்துலேயே நீடில் வெளியில் எடுங்க. எடுத்துகிட்டு கட்டத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது நீடில் கீழே விடுங்க. சைடில் இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விடுங்க. திருப்பி கட்டத்துக்கு என்டர் ஆகும்போது நீடில் கீழே விடுங்க. அடுத்தது கட்டத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது. ஸோ ஒவ்வொரு தடவையும் கட்டத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது நீடில் கீழே விடுங்க. சைடில் எல்லா கார்னர்லேயும் இருக்கிற சின்ன ஸ்டிச்சுக்குள்ளேயும் நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் 3 சைட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயும் ஒரு கட்டம் ஃபார்ம் ஆகும், ஒரு பின்னல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ 4th ஒன் வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு செகண்ட்குள்ளே நீடில் கீழே விட்டு உள்ளுக்குள்ளே இருக்க கட்டத்தில் ஒரு பின்னல் பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம கட்ச் ஒர்க்கில் பண்ணுற ஃபில்லிங். ஸோ உள்ளே பண்ணுற அந்த இன்டர்லேஸ் தான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக காட்டும். அந்த சின்ன டிசைனாக கூட ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இது மாதிரி எல்லா கட்டமும் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ இந்த நூலுக்குள்ளே கீழே விட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அங்கேயே கீழே விட்டு முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபில் ஆகிடுச்சு. இது மாதிரி மற்ற எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிறத வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். கட்ச் ஒர்க்குக்கும் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நூல் எடுத்துருக்கிறேன். இப்போ ஹெரிங் போன் மெத்தடில் ஃபில் பண்ண போகிறேன். நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் ஹெரிங் போனில் ஃபில் பண்ணுற மெத்தடு. ஸோ கீழேருந்து மேலே சின்ன ஸ்டிச், ரிவர்ஸில் சின்ன ஸ்டிச், அவுட்லைனில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 கூடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கீழேருந்து மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு அதை ஃபில் பண்ணணும். ஹெரிங் போனோட டீட்டெயில் டுட்டோரியலும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க ஃப்ளவர் ஃபுல்லாக ஹெரிங் போன் மெத்தடில் பண்ணலாம். 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டெம் ஸ்டிச் சின்ன சின்ன ஸ்டிச்சாக ரிவர்ஸில் இந்த மாதிரி போடணும். நூல் வந்து கீழே இருக்கணும். அப்போ ட்விஸ்டான அழகான ஒரு அவுட்லைன் கிடைக்கும். ஸோ இது 4 ஸ்ட்ராண்ட்ஸில் போடும்போது நல்லா திக்காக போல்டாக அழகாக தெரியும். அது இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணால் அவ்வளோதாங்க. இந்த டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த கட்ச் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக அதுவும் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் நல்லா பண்ணிடலாம். கட்ச் ஒர்க்கில் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் மோட்டிவ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் மோட்டிவ்ஸ் தான், ஆனால் அது வந்து ஃபார்மேஷன் தான் அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக வர பார்டர் டிசைன்ஸ் அதெல்லாமே ட்ரை பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாரீ ஃபுல்லாக முடிச்சுட்டு அது எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த புட்டா. இப்போ பாருங்கள் சாரீ ஃபுல்லாக பண்ணியாச்சு. சின்ன சின்ன புட்டாஸ் உடம்பு ஃபுல்லாகவும் போட்டாச்சு. அதில் வந்து 55 சின்ன புட்டாஸ் இருக்குது, 38 பெரிய புட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆல் ஓவர் சாரியில் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல நீட் லுக் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறதுனால பார்க்க அது ரொம்ப மைன்யூட் ஒர்க் அது. ஸோ ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அழகாக இந்த போர்ஷன் நீங்கள் வந்து சின்னதாக வைக்கிறதுனால இவ்வளோ வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு புட்டாஸ் வரும், இங்கேயும் வரும், இடையில சின்ன சின்ன புட்டாஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் வர்றதுனால இது பாருங்களேன், உங்களுக்கு இது வந்து நல்லா ஃபுல்லாக பின் பண்ணுற வரைக்குமே அந்த புட்டாஸ் வரும், கீழே வரைக்குமே வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பல்லுவில் பாருங்கள். பல்லுவில் வரும்போது நான் அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சுருக்கிறேன் கீழே இருக்கிறதோட. ஏன்னா அடுத்தடுத்து இருந்தால் அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒத்த தளவு பிடிச்சிங்கன்னா அந்த பாருங்க
ஸோ இங்கேயும் புட்டாஸ் கிட்ட கிட்ட வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து. இந்த மாதிரி ஒரு வேர் பண்ணும்போது இவ்வளோ அழகாக நல்லா ரிச்சாக இருக்கும். சிங்கிளாகவும் நம்ம ப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, இது வந்து பல்லு, இது வந்து சாரியோட மேலே வைக்கிற ப்ளீட்ஸ். இப்போ நான் சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம பண்ண புட்டாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்லேயும் இந்த புட்டா தெரியும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணோன்னா இந்த டிசைன் நல்லா பண்ணிடலாம். சீக்கிரமும் பண்ண முடியும். ஃபுல் பார்டர் பண்ணோன்னா நிறைய நேரம் எடுக்கும். இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி புட்டா பண்ணும்போது சீக்கிரம் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் டைம் இருந்ததுன்னா இந்த பெரிய புட்டாவே ஃபுல்லாக ஆல் ஓவர் கொடுத்தாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, ஸோ இந்த சாரியும் ரொம்ப ஃபைன் காட்டன், ரொம்ப நல்ல மெட்டீரியல். இது ஃபுல் ஹேண்ட்லூம் காட்டன் வீவ் பண்ணது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சாரீ யாருக்கும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதோட ரேட் எல்லாமே கொடுக்குறேன். ஃபுல்லாகவே ஆங்கர் த்ரெட்டில் நல்ல ஃபைன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மெட்டீரியலும் இந்த சாரீ மெட்டீரியல் ரொம்ப நல்ல மெட்டீரியல். ஸோ வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி கட்ச் ஒர்க்கில் சாரியில் பண்ணுறோம், ப்ளவுஸில் பண்ணணும், இல்லை உங்களோட பிளெயின் மெட்டீரியல் டாப்ஸில் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஃபைன் எம்ப்ராய்டரி உங்களுக்கு கிடைக்கும். சில்க் மெட்டீரியல்லையும் பண்ணுறேன், காட்டன்லேயும் பண்ணுறேன். சில்கில் பண்ணும்போது சில்க் த்ரெட் எடுத்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கட்ச் ஒர்க்கில் எந்த டிசைன்னாலும் நீங்கள் அனுப்புங்க, நான் அந்த மாதிரி பண்ணித்தரேன். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எலிகண்ட்டான ஒர்க், ட்ரெடிஷ்னல் ஒர்க் வேணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த ஒர்க் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.